சிவமங்கலம். குமரா, பண்பட்டவன் புண்படுத்துவதில்லை, யாரையும் புண்படுத்துவதில்லை. புண்படுத்தும் நோக்கத்தோடு புண்படுத்துபவர்கள் புண்படுத்தும் பொழுது புண்படாது பயணிப்பவன் பண்பட்டவன் ஆகிறான் காண்குமரா. இந்த பண்படல் என்பது பிறரையும் புண்படுத்துவதில்லை, தானும் புண்படுவதில்லை. அது 100% நிறையை சார்ந்ததாய் இருக்கிறது, ஒரு பூரணம் சார்ந்ததாய் இருக்கிறது. அவ்வளோதான். இப்போ ஒன்றை பழிக்கிறாங்க, தூற்றுகிறார்கள், அல்லது எதிர்மறையாக எது பிரயோகிக்கிறார்கள் அப்படின்னா அது அவர்களுடைய சுபாவம். அதை நம்ம வெறுக்க வேண்டியதில்லை. உயிரில் இறை கண்டு உள்ளபடி உள்ளத்தால் தொழுதேத்தினவர் நாமெல்லாம், நம் மரபு அதுதான். உயிரில் இறையை கண்டு இங்கே உள்ளத்தில் நிலைநிறுத்தி அதன் பெயரால் உயிர்களையே இறையின் பிற புற வடிவங்கள் என கண்டு களம் கண்டவர்கள் நாம் தான். கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய மூட்ட தமிழ் வகுத்த தமிழ் வேதம், அதனுடைய அங்கங்கள் தான் வான் பொய்த்தாலும் தான் பொய்க்கா வள்ளுவம் உரைப்பது. அப்போ அவங்க வேறு சொல்கிறாங்க, உங்களுடைய மரபுகளை, உங்களுடைய பயணத்தை, உங்களுடைய நம்பிக்கையை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் சுபாவம். ஆமாம், சாலையில் கிடக்கிறோம், சாலையில் பயணிக்கிறோம், எல்லாம் கிடக்குது, கடந்து செல்கிறோம், கருத்துக்கு எடுத்து செல்றதில்ல. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி தான் ஒன்றும் பொழுது நினைக்கிறது தான் நினைக்க முடியும், நினைக்கக்கூடாது யாரும் நினைக்கிறதில்ல. அப்படி தான் மலரில் மலர் மனம் வீசுகிறது குமரா, அங்கே மலத்தில் மலவாடை வீசுகிறது குமரா. இதெல்லாம் களத்தில் கிடக்கும் அங்கங்களாக காரணிகளாக இருக்குது. இதனுடைய சுபாவம். அவைகளை நாம் கடந்து செல்ல வந்திருக்கிறோம். மாறாக அவர்களை புண்படுத்துவதில்லை நம் நோக்கம். சத்தியம் சொல்கிறேன் குமரா. ஏன்னா இங்கே நிறையா அவங்க எதிர்மறையாக வழிமுறைகளை பழிக்கிறவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். நேரடியாகவே சொல்கிறாங்க. ஏன்னா எப்பொழுதுமே இந்த தர்மத்துக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, அதுக்காக போராடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பின்புலத்தில் பலமும் இருக்காது, அதை எதிர்கொள்கிறதுக்கு உண்டான அடிப்படை பொருளாதாரமும் இருக்காது. உள்ளுக்குள்ளாரே அங்கு அவர்களுக்குள்ளார பேதப்பட்டிருப்பாங்க, அதாவது கிட்டத்தட்ட தனிமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்குன்னு உடன் நின்று பேசுவதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இது சத்திய சோதனை களம். நீ சத்தியத்தின் பெயரால் நிலை நின்றால் அது 100% சோதனையின் பெயரால் தான் கணம் கணம் உன்னை விடுவிக்கும். இது அசத்தியர்களுக்கு போகலோகம். ஆமாம், பெரிய ராஜலோகம், மாற்றில்லை. அப்போ அது பிடிக்கிறவங்க அதை போய் எடுத்துக்கிறாங்க. நியதி தான் வாழ்வு, தர்மம் தான் வாழ்வு, இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர்னான நன்மையும் செய்து விடல் அப்படின்னு சொல்கின்ற வேதத்தை நம்ம படிச்சுட்டு பழிப்பவர்களை நாம் பழிக்க வேண்டியதில்லை. அவர்களை கடந்து செல்லுங்கள் என் செல்வங்களே. சாலையின் ஓரத்தை ஏதோ கிடக்கிறது, அதை ஏன் ஒத்து பார்த்துக்கிட்டு கடந்து செல்லுங்கள். ஆமாம், இது எல்லாத்தையும் தாண்டி என் குருநாதன் தான் சொன்னான், பட்ட மரம் கல்லடி பட்டுக்கிட்டே இருக்குங்கம்மா. உன் மனதை பண்படுத்துபவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க. நீ பண்பட்டுட்டே இல்லையான்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? சுட சுட பொன் தகுதியை அடைகிறது போல இங்கே உன்னை புண்படுத்த நீ பண்பட்டிருக்கியா, இல்லை பண்படலைன்னா பண்பட்டுக்க அப்படின்னு இதுக்குன்னு தனியாக ஒருத்தர் வருவாங்க. அதனால் அந்த இறையின் பெயரால் நிலைநிறுத்தப்பட்டிருப்பவர்கள் அவர்கள் அப்படின்னு நினச்சிக்கிங்க. அவ்வளோதான். என் சித்தத்துக்குள்ளே என் இறைவன் இருக்கான். அவன் கடவுளுங்கிறவன் கருத்து பொருள், அவ்வளோதான். நான் காட்ட முடியாத ஒரு பொருள். அதன் பெயரால் இங்கே 1000 பேதங்கள், 1000 பாதங்கள். அவர் வருகிறார், இவர் வருகிறார், அப்படி வருகிறார், இப்படி வருகிறார். எப்படி வருவார்? வந்தால் நீ எவ்வாறு அறிவாய்? அப்போ நீ யார்? இப்படிலாம் நிறைய கேள்விகள் இருக்கு. ஆமாம், இது இங்கு தமிழின் பெயரால் இங்கு சகல வேதங்களும் வடிவமைக்கப்பட்டு விட்டன.
அதெல்லாம் மனிதர்கள், இந்த அண்டமெங்கும் மனிதர்கள் அங்கு யதார்த்தமான ஒரு 6ஆம் அறிவை அடைவதற்கு முன்பே இங்கெல்லாம் பாடமென நிலைநிறுத்தப்பட்டு விட்டது. இது சத்தியம். அது தர்மத்தின் பெயரால், தர்மத்தை ஆதாரத்தின் பெயரால் விருந்தோம்பல் அப்படின்னா சக மனிதன் அங்கே உறவாக பாரு, நட்பாக பாரு, தூற்றுபவரையும் போற்று, தூற்றுபவரை விலக்கி வைக்காது, 5 விரலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. இப்போ இங்கே 5 விதமான மனிதர்கள் இருக்காங்க, இப்படிலாம் இருக்காங்கங்கிறதுக்காக அவங்க வாதத்தை காணுவதில்லை. ஏன்னா அது வாடையை தானே வீசும். அது தூற்றுவதனால என்ன ஆகுது? நம்ம கடந்து செல்றதுல தான் இருக்குது நம்மளுடைய பண்படல். ஆம் செல்வங்களே. அதனால் அதுபோல் தூற்றுபவர்களை, உங்கள் மரபுகளை வெறுப்பவர்களை நீங்கள் வெறுக்க வேண்டியதில்லை, கடந்து செல்லுங்கள். இதுதான் சத்தியம். சிவனை கூட பித்தன் என்று பேசின உலகு, அவ்வளோதான். வேறு என்னத்தை போய் இங்கே சொல்கிறதுக்கு? அது சொல்லிடுச்சேன்னு வருந்துறதுக்கு இல்லை. ஏன்னா அது உள்ளபடியே பித்தனாகவும் இருக்கிறது, பித்தனாகவும் தன்னை காட்டி கொண்டது. இவ்வளோ பெரிய அண்ட பேரண்டத்தை செய்தது எப்படி அது தெளிவாக இருக்க முடியும்? எல்லாம் பித்தத்தின் பெயரால் நிலை நின்றிருக்கிறது. சிவனை பித்தனாம் பக்தனாம் நானும் சிவப்பித்தனை, நீ அவன்பால் பித்து கொண்டு தன்னை தொலைக்காதவரை இந்த களம் உன்னை பல்வேறு கோணங்களில் துன்பப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நம்ம அவர்களெல்லாம் வெறுக்க வேண்டியதில்லை. அவர்களெல்லாம் நம்மளுடைய சகோதரங்களாக இருக்காங்க. யாதும் முறை யாவரும் கேளு, பசித்தோர் முகம் பார், இன்னும் பொழுதெல்லாம் ஒரு கைப்பிடி அப்படின்னு நம்ம ஒரு மனித நேயத்தின் பெயரால், மனிதாபிமானத்தின் பெயரால் நம்ம நிலைநிறுத்தப்பட்டவர்கள். கடவுளுங்கிறது அது சத்தியம் தவறுனா அவனும் அங்கு நிற்க வேண்டியவன் தான். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே நீ போகலாம், நான் அறியாத பேருண்மை கூறுவது இங்கு முக்கண்ணை உடைய பரமே, ஆனாலும் அங்கே என் அவையில் குற்றவாளி தான், நீ போகலான்றான். கடவுளாக இருந்தாலும் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா இங்கே கடவுள் முதல் பொருள் இல்லை, சத்தியம்தான் முதல் பொருள். சத்தியம் சிவம் சுந்தரம். சத்தியங்கிற பாடம் தாண்டாமல் அடுத்த பாடம் இல்லை. இங்கெல்லாம் நிலைப்பாட்டை தெரிஞ்சுக்கணும். ஆமாம், சத்தியங்கிறது கடைபிடி கடவுள், நீ சித்தத்தால் தொழுகின்ற கடவுள், அதுதான் இறை. சிவம்ங்கிறது அதுவும் ஒரு நபரை குறிப்பதில்லை. சிவம்னா செம்மை. கோடி கோடி கோள்களுக்கு மத்தியில் ஒரு பெரும் செம்மை தானே இந்த களத்தை இதுவரை பாதுகாத்து வைத்திருக்கிறது. அந்த செம்மை. சுந்தரங்கிறது ஒளிர்றது, அவ்வளோதான். அது கடவுள் சம்பந்தப்பட்டதில்லை. அப்போ ஆதாரம் சத்தியம். சத்தியம் அப்படின்றது வேறு, அதை கடைபிடிக்கிறது தான் சொல்கிறேன். கடவுளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சத்தியம் கிடக்காமல் நீ அந்த வாசல் அடையவே முடியாது. இந்த மனம் அமைச்சலுக்கு, இந்த கூட்டம் சேர்க்கறதுக்கு, கொடி பிடிக்கிறது, இங்கே கோல் வச்சுறது, அது பேசுகிறது, இதை பேசுகிறதுலாம் இல்லை. அவர்கள்லாம் அவனுடைய கண்ணோட்டத்திலே இல்லை. அங்கே சத்தியத்தின் பேரால். அதற்காக நம்ம சத்தியம் என்னன்னா நம்ம குப்பை, அசத்தியம். ஆமாம், இங்கே தொழில் தர்மம்னு ஒன்று சொல்லி வச்சுருக்காங்க, இந்த நியதிகள்னு இங்கே சொல்லி வச்சுருக்காங்க. அந்தந்த அவைக்குன்னு ஒரு நியதி இருக்குது. அந்தந்த அதெல்லாம் இல்லை, ஒரே ஒரு நியதி தர்மம் தான், அறம் தான் பிரதானம். இங்கே அறம் தவிர கடவுளும் வேற போதிக்கிறது இல்லை. ஆதி சதுரகிரியம் அங்கு அறப்பள்ளீச்சரம் மேவி அறம்பளர்த்தன் ஆகிவிடும் நம்ம அறப்பள்ளீசன். ஆமாம், அது அறத்தை கடவுள் சொல்லித்தரான், அதனால் அவன் அரண் என பெயர் பெற்றான். அதுதான் நிஜம்னு சொல்கிறேன். நான் ஒரு சத்தியத்தை சுத்த சுவாசமாக நான் கடைபிடிச்சிட்டேன் அப்படின்னா கடவுளை நான் தொலை வேண்டிய அவசியம் இல்லை. அவள் தனி மனித மனித சித்த காணல் சொல் செயலில் ஒழுக்கமுடையவன் கடவுளை தொலை தேவையில்லை. ஏனெனில் அவன் வாழும் கடவுளாக இருக்கிறான். அவனால் அங்கு அசத்தியம் நிகழவே நிகழாது. ஒரு அசத்தியத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். சுத்தமாக சத்தியத்தில் நிலை நின்று ஒரு சத்திய பயணத்தில் நிலை நின்று இருப்பான். சத்தியம் சொல்கிறேன் செல்வங்களே. அதனால் இந்த புண்படுத்துகிறாங்க, ஏன்னா உங்களை பண்படுத்துகிறாங்க. அவங்க தப்பாக நினச்சிக்காதீங்க. சத்தியமாக உங்களை பண்படுத்துகிறாங்க. இதுக்காக நம்ம போய் வேலைக்கு ஆளாக வைக்க முடியும்? ஏன்னா அதெல்லாம் இப்போ ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ஊடுருவின சமாச்சாரம் இல்லையா? ஆமாம், அது ஒரு ஆழ்நிலையில் இருக்கிறது இல்லையா? ஆமாம், அது அப்போவும் நம்ம பாட்டுக்கு பயணிச்சுக்கிட்டு இருக்கணும். இது எதுவும் நம்மளை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும், அவ்வளோதானே. ஆம் செல்வங்களே. அதனால் பழிப்பவரை நீங்கள் வெறுக்காதீர்கள், தூற்றுபவரை நீங்கள் வெறுக்காதீர்கள். உங்களுடைய இறையே இறை மரபை அங்கே புறம் பேசுவவர்களை விட்டு விடுங்கள். பாவம் அவர்கள். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமல் செஞ்சிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அந்த கூட்டம் சேர்க்கறதுக்காக, அதற்காக அது ஆன்மீக அரசியல் வாசகங்கள், அதெல்லாம் நிஜம். அதுதானே என் இறை என் உள்ளத்தில் உள்ளது.
எவன் ஒருவன் எல்லாவற்றிலும் என்னையும் என்னை எல்லாவற்றிலும் காண்கின்றானோ அவனுடைய காட்சி நின்று நான் மறைவதில்லை, அவனும் என் காட்சி நின்று மறைவதில்லை. அவன் உள்ளற்ற பொருளாய் நான் அங்கேயே ஆட்சி பெற்றிருக்கிறேன். இதுதானே நிச்சயம். எந்த கடவுள் களத்துக்கு வருவார்? அதை விட ஒரு ஏமாற்று வேலை இருக்க முடியுமா? வந்திருந்தால் அந்த களத்தில் இந்த கணம் நடந்த எவ்வளோ விபரீதங்கள், எவ்வளோ விகாரங்கள் மனிதனால் மனிதனுக்கு ஏற்படுகிறது, அதெல்லாம் தடுத்திருக்கலாம்ல. அவர் வரமாட்டார். எப்படி வருவார்? என் உயிர் பொருளாக இருக்கார், நான் அது ஆகு பொருளாக இருக்கேன். அதான் நிஜம். நான் அது மயமாக முடியும். அது மயமாகி அதை எனக்குள்ளர அந்த குணத்தின் பெயரால் நிலை நின்று அது இந்த களத்தில் தேகத்தில் இருந்தால் என்ன செய்துவிட முடியுமோ அதில் குறைந்த பட்சத்திலிருந்து அதிகபட்சத்தை செய்பவனாய் இருப்பேன். அவ்வளோதானே. இப்போ யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானாம் அதர்மம் ததாத்மானம் சுஜம் யுகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்பொழுதெல்லாம் அதர்மத்தின் கை ஓங்கி தர்மம் நசுக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் சாதுக்களை ரட்சித்து காக்க, தர்மத்தை நிலைநாட்ட, அதர்மத்தை அழித்தொழிக்க நான் ஒவ்வொரு யுகம் தோறும் தோன்றினேன். ஆமாம், தோன்றுவேன். சத்தியம். ஆமாம், அவர் என் கருத்து பொருள், என் நெஞ்சு நிற்கும் பொருள். அவனை நான் எனக்குள் தருவித்து நான் அது மயமாய் ஆகுதல், தர்மமயமாய் அறமயமாய் இந்த அகல்விளக்கு பிரகாசம் தரும். அதால் இயன்ற அரை இருளை போக்கும், அண்டத்திருளை போக்காது. அப்போ நீ அந்த சுயம் பிரகாசத்தை நீ அடைஞ்சிட்ட அப்படின்னா அதன் பெயரால் ஏற்படும் வெளிச்சம் அதில் சார்ந்திருக்கிறவங்களுக்கு பலன் அளிக்க முடியும். அவ்வளோதான். அந்த ஆதவனா அங்கே பெருசாக நிலை நின்று விடலாம் முடியாது. அப்படி தான் அந்த களம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. அதனால் இங்கே பழிப்பவர்களும் துவேசிப்பவர்களும் உங்களை எதிர்மறையாக சொல்கிறவங்களையும் தயவு செய்து போட்டுருங்க. நெஞ்சு நிறுத்து குளிர்ந்து போட்டுருங்க. அவங்க தான் உங்களை சமநிலைப்படுத்துகிறவங்க. உனக்குள்ளே ஒரு கலை இருக்குது, உனக்குள்ளே ஒரு மனச்சமநிலை இருக்குது, உனக்குள்ளே இங்கே ஒரு அறம் சார்ந்த அடங்கல் இருக்குது, அறிந்த அடங்கல்ங்கிற ஒரு பண்பு இருக்குது. அதை சோதிக்கிறது எவ்வாறு சோதிக்க முடியும்? இப்படி தான் சோதிக்க முடியும். அது எளிதாக கடந்து செல்லுங்கள். எல்லாரும் கடந்து செல்ல முடியுமா? சிலருக்கு வலிக்கட்டும், ஒன்றும் தவறில்லை. இது காயம்தானே, அதானே நிஜம். இறுதி வரைக்கும் அங்கு தர்மம் தவறாத வாழ்வு தானே நம்ம நோக்கம். எதை வேணாலும் சொல்லட்டும், எதை வேணாலும் யார் வேணாலும் சொல்லட்டும், சொல்லிட்டு போகிறாங்க என் செல்வங்களே. நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும். என்ன காரணம்னா, நான் ஒருவனை துவேசித்தால் துவேசிக்கப்படுவது நான் தான். நான் கோபப்படுறேன்னா என்னால் இந்த கோபத்தினால் எதிரில் இருப்பவன் அடைந்த இந்த மன துன்பங்கள்ங்கிறது ரெண்டாவது. நான் அடைந்ததுங்கிறது தான் முதல். என்னுடைய துன்பம் தான் அங்கே துன்பத்தை விளைவிக்குது. அப்போ அங்கே அது இருப்பு தான் போகுது. அங்கு அவர்களுக்கு இந்த கல்வியும் தேவையில்லை. அறிந்தவர் அடங்கி இன்புற்றனர். ஆடுகளம் வந்தன நோக்கம் மனிதமெனும் புனிதம் பேணுவீர். மனிதன் காக்கிறது தவிர நம்மளுடைய மகத்தான பணியே வேறு ஒன்றுமே இல்லை. என்ன வேணாலும் பேசலாம் என் செல்வங்களே. காலம் கடந்து நிற்பது எது? சிந்தித்து பாருங்கள். அன்று எது இருந்தது? நேற்று எது இருந்தது? இன்று எது இருந்தது? என்றும் எது இருக்கும்? அது நம்மளுடைய சத்தியம் சார்ந்தது, அறம் சார்ந்தது. பாருங்கள், எவ்வளவோ சோதனைகளையும் துன்பங்களையும் 1000 வருடத்து அடிமை தனங்கள் வரலாறை போய் படித்து பார்த்தீங்கன்னா மிரண்டு போவீர்கள். போய் கொஞ்சம் படித்து பாருங்கள். நாம் செல்வங்களே, அதெல்லாம் வருந்த வேண்டியதில்லை. அதெல்லாம் காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. 1000 அஸ்திரங்கள் தொடுக்கப்பட்டிருந்தாலும் அது அங்கு நிலை நின்றிருக்கிறது. இது சத்தியம். அப்போ அதனுடைய பரிணாமங்கள் மாற மாற அவர்களின் பெயரால் இங்கு நிலை நின்று இருப்பவர்கள், நீங்கள் தான் மன சமநிலையை கெடவே மாட்டேங்கிறீங்களே. இப்போ ஒன்று இயல் இருக்குது, இயலாக விட்டுட்டா முடிஞ்சிருச்சு. அந்த இயலை உற்று நோக்கினா அது செயலாக மாறிடும். அந்த செயலுக்குள்ளார நான் புகுந்துட்டா அது வினையாக மாறிடும். வினை எதிர்வினையை செய்யும், எதிர்வினை பேரெதிர்வினையை செய்யும், பேரெதிர்வினை பேரழிவை செய்யும், பேரழிவு சர்வநாசத்தை செய்யும். இது நிஜம். அப்போ அது இயல்லையே இருக்கணும். அதை உற்று நோக்கிட்டாவே செயலாயிரும்.
அந்த செயலுக்குள்ளே நான் புகுந்துட்டேன்னா வினை ஆயிரும், எதிர்வினை ஆகணும். இப்போ இதெல்லாம் என்னன்னா, நீங்கள் அந்த சமநிலையில் இருக்கீங்களா என்னன்னு தெரியணும்ல. அப்படி நினச்சிக்கிங்க. அவர்கள் கடினமான கதாபாத்திரங்கள். ஆமாம், அவர்கள் நம் சகோதரன் சொல்கிறேன். ஏன்னா இங்கே நியதி அறிந்தவர்கள். அதனால தானே, இல்லாட்டி பெரிய மாபெரும் ரதர்கள் வாழ்ந்ததில்ல. மனிதனாக பார்த்ததனுடைய விளைவு தானே இதெல்லாம் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிறதெல்லாம். உங்கள் தேசத்திற்கு ஏற்பட்ட கொடுமைகளும் இழப்புகளும் முறியடிப்புகளும் போல் இந்த உலகத்தில் எந்த தேசத்திலும் நடந்ததில்லை. இல்லை சத்தியத்திற்கான சோதனைக்கலாம் கேட்டால் குருநாதன் சொல்லுவான், ஆமுக்குமரா பட்ட மரம் கல்லடிப்படும், தவிர்க்க முடியாது. அவர்கள் எந்த துர்வாசகங்களையும் பேசுவார்கள், எந்த அவமதிப்பையும் செய்வார்கள். ஏன்னா இது நம் தேசம், எங்களுக்குன்னு நமக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு தேசம். இன்னும் அருசமயத்து இறையை தொழும் ஒரே தேசம். 51 சக்தி பீடங்களை உடையது, 108 திவ்ய தேசங்களை உடையது, 12 ஜோதிர்லிங்கங்களை உடையது, 17 சித்தர்களுடைய நாதத்தை உடையது. இதெல்லாம் என்னுடைய தேசம். ஒரு கங்கை கொண்ட சோழபுரம் என்னுடையது. அதில் எல்லாம் வரும். இருந்தாலும் என் செல்வங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, மாணவர் அதை வருந்தி சொன்னார். இல்லை என் செல்வங்களே, அவர்கள் நல்லவர்கள், அவர்களை போற்றி வையுங்கள். அவர்கள் ஏற்று இருக்கும் இடம் கடினமானது. இல்லை நம் சகோதரங்களாக இருக்கு. ஒரு சுவாசம் ஒரு காற்று கருவறை எனும் ஓர் தாய் வயிற்று பிள்ளைகளாய் நாம் எல்லாம் உணரம் இறந்த உத்தம் மனம் படைத்தவர்களை உணர்ந்து கொள்ளுங்கள். எல்லாம் நம் சகோதரம். பிராணபண்டத்தவர்கள் உயிர் வரையில் தொடர்பில் இருப்பவர்கள். வெறும் வாதத்தை பேசி இப்படி வாதத்தில் நிலை நின்று பேதத்தை விளைவித்து கொண்டிருப்பவர்களை வெறுக்காதீர்கள். பாவம் அறியாமைன்னு புரியலையா? அது ஒரு அறிவின்னு புரியலையா? என் தேசம், என் மரபு, என் கலாச்சாரம், என் பாரம்பரியம் அவன் ஆழ்ந்து ஊண்டிருந்தானா இன்றைக்கி என்ன ஆகும்? இல்லை, அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே, அன்பின் உள்ளான். அப்போ இந்த காரணிகள் என்ன செய்தாலும் என்னுடைய அன்பு நிலையிலிருந்து நான் விலக மாட்டேன். எனக்குள்ளார அழுவதனால அழுவேன், வருந்துவதனால வருந்துவேன்ட்டு நிலை நின்றுட்டு இருக்கிற நம்மவர்கள் மேலானவர்கள் மறந்து விடாதீர்கள். அதனால் என் செல்வங்களுக்கு சொல்கிறதுன்னா, தொற்றுவார் தொற்றலும் போற்றுவார் போற்றலும் இருவரையும் கடந்து செல்வது தான் நற்றவமாக இருக்கிறது. அங்கேயே நிலை நிற்போம், அவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்வோம். இன்னும் கடவுளுங்கிறவன் அறிய உணாத பொருள். இது பெரிது அது பெரிது உண்டு இல்லை இப்படிலாம் பேசப்பட்டு இருக்கிறது. யாரும் களத்துக்கு அழைச்சிட்டு வர முடியாது. கொண்டுட்டு வர சொல்லுங்கள். எல்லாம் ஒரு சேர எல்லாம் ஏற்றுக்கலாம். இல்லைப்பா அவர் கொண்டுட்டு வந்துட்டார்ப்பா, நிலை நிறுத்திட்டார்ப்பா, அங்கே வந்து தயாராக இல்லை, நிஜமும் இல்லை. எந்த இறையும் அருள்றது கிடையாது. என்னுடைய பக்தியும் நம்பிக்கையும் நான் அதற்காக செலவிட்ட தெய்வத்தால் அங்கே ஆகாது. இன்னும் முயற்சி தன் மெய் வருத்த கொள்ளுதன். அந்த மெய் வருந்தும் பொழுது அதன் பெயரால் முயற்சி, அது ஒரு இறையை குறித்ததாக இருந்தால் அதன் பெயரால் அருள்வது நானே தான் எனக்கு அருள்கிறேன். அங்கே அவன் இல்லை. அப்போ நான் யார்? சீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை. சீவனார் சிவனார் அருகில் சீவனார் சிவனார் அறிந்து பின் சீவனார் சிவனாயிட்டு இருந்தாரே. முந்தி சொன்னான் மூலன். தெல்ல தெளிந்தாக்கு சீவன் சிவலிங்கம். அது என் உயிர் பொருள்னு தெல்ல தெளிந்து முடிவாக சொல்கிற பொருள். எனக்கு எதுவும் தேவையில்லை. அறம் இருக்கு போதும், அது செலுத்தும் விதம் போதும். இந்த விதத்தில் வாழ்கிறவன் தான். அவங்க என்ன சொல்கிறது? நம்ம ஆளுங்களே சொல்லியிருக்கான். சித்தனை நட்டக்கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாற்றியும் முனமனன்று பேசும் மந்திர மேதடா நட்டக்கல்லும் பேசுமா நாதனுள் இருக்கில் சுட்ட சட்டி சரட்டுவம் கரிச்சுவை அறிமா. அவனுக்கு எங்கால் கோயில் கட்டிடுவான். உண்டுங்கிறவங்களுக்கு கோயில் கட்டிடுவான், இல்லைங்கிறவங்களுக்கு கோயில் கட்டிடுவான். அப்படிங்களை சொல்லி மாளாது. இவங்களோட விசுவாசத்துக்கு ஒரு அளவே இருக்காதுன்னு சொல்கிறேன். என்ன காரணம்னா, வையத்தில் வாழ்பவர் வானோரின் தெய்வத்தில் வைக்கப்படும். ஏதோ ஒரு விதத்தில் இங்கே மனிதர்கள் மனங்களுக்குள் சில தாக்கங்களையும் நல்ல விளைவுகளையும் செய்பவர்களை இந்த மனிதன் இறைவனாகவே காணுகிறான். நல்ல மனம் படைத்தவன் இறைவனை விட பெரியவன். இறைவன் இவனை விட பெரியவன்லாம் இல்லை. ஏன்னா நல்ல உள்ளங்கிறது இறைவன் வாழ் இல்லம். மறந்து விடாதீர்கள். அதனால் யார் தொற்றினாலும் இன்முகத்தோடு கடந்து செல்லுங்கள். ஆமாம், அது ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க.
அது உண்மை. நீங்கள் இன்னா செய்தாருக்கும் நன்மையை செய்துட்டு போங்க. சிவமங்கலம்.